யாராவது வீட்டில் காசு வச்சுருக்கீங்களா? இல்லை, ரெட்டியாக யாரும் காசு வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் நோய் சொல்லிட்டு வராது, திடீர்னு வரும். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தடுப்பணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று அந்த காலத்திலேயே எல்லாம் சொல்லி வள்ளுவர்லேருந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கடைபிடிப்பது, அது முக்கியமாக அது செய்யறது யாருன்னா அரசாங்கம் செய்யணும். கொள்கைகள், பல கொள்கைகள் கொண்டு வரணும். பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு கட்டமைப்புகள், நடக்கிற இடம் நிறைய உருவாக்கணும். சைக்கிள் ஓட்டுற இடம் நிறைய உருவாக்கணும். பூங்காக்கள் நிறைய உருவாக்கணும். அது பழக்கமாக இடம் இருந்ததுன்னா நிச்சயமா எல்லாம் வாக்கிங் போவாங்க. காலையில் இல்லை மாலையில் போவாங்க. திண்டிவனம் என் சொந்த ஊர். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே இடம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர், அப்படி காடு, பாம்பு கிம்பு எல்லாம் உள்ளே இருந்தது. நானும் ரொம்ப நாளாக பார்த்து என்னடா இவ்வளோ காடாக இருக்குது, எதுக்கிட்ட பயன்படுதுன்னு. அப்புறம் நான் எவ்வளோ சொல்லி பார்த்து ஒரு நடக்கல. அப்புறம் அமைச்சராக வந்ததுக்கப்புறம் தான் கூப்பிட்டு வச்சு சொன்னேன், நான் இதுக்கு சுத்தப்படுத்தி ஒரு வாக்கிங் ட்ராக் சுற்றி போடுங்கன்னு. சுத்தப்படுத்தி ஒரே மாதத்தில் பண்ணாங்க. சுத்தப்படுத்தி வாக்கிங் ட்ராக் போட்டாங்க. அங்கே எனக்கு ஒரு நாள் காலையில் போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 40-50 பெண்கள் நடந்துட்டு இருக்கிறாங்க. திண்டிவனத்தில் பெண்களை வீட்டு விட்டு வெளில வர மாட்டாங்க. ஆனால் அந்த வாக்கிங் ட்ராக்ல பெண்கள் 40-50 பேர் காலையில் மாலையில் இன்னும் அதிகமாக நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இருந்ததுன்னா பயன்படுத்துவாங்க. இல்லை, இன்னைக்கு வெளியில் போகிறதுக்கு இல்லை, பயமாக இருக்குது, பிரச்சனை இருக்குது, அவன் இப்படி பண்ணுவான், அவன் இப்படி பண்ணுவான். நல்ல பாதுகாப்பான கட்டமைப்புகளை அரசாங்கம் உருவாக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதுக்கு தீர்வு காண்றது இது முக்கியமான. எவ்வளோ தீர்வுகள் இதெல்லாம் இது போன்ற ப்ரிவென்ஷன். ஏன்னா அது அரசாங்கத்தின் நாளைக்கு நிதி பலு அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது. அது தடுக்கிறது தான் அது முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும்.